வாக்காளர் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தளவில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மாவட்ட வாரியா அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் குமர குருபரன் ரிப்பன் மாளிகையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு இறுதி வாக்காளர்களின் எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் சென்னையை பொறுத்தவரை இறுதி வாக்காளர்களின் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி 28,36,930 பேர். ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,65,763. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,64,344. இப்போ அதாவது எஸ்ஐஆருக்கு முன்பு சென்னையில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 40,04,694 இருந்தது. அதன் பிறகு கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 25,79,676 வாக்காளர்கள் இருந்தனர். இந்த நிலையில் தற்போது புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது, பெயர் விடுபட்டவர்கள் சேர்ப்பது என பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது புதிதாக 2,51,260 வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் மொத்த சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 28,30,936 உள்ளது. இந்த நிலையில அதிகபட்சமாக, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிகபட்சமாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில 2,22,792 வாக்காளர்கள் உள்ளனர். அதே போல குறைந்தபட்சமாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில 1,16,896 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் குமரகுருபரன் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மொத்தம் 28,30,936 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு முன்பாக 40,04,694 பேர் இருந்த நிலையில் தற்பொழுது இறுதி பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. தமிழரசு, அதே போன்று தொகுதிகளை பொறுத்தளவில் என்னென்ன மாற்றங்கள் ஆகியிருக்கு? கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. தொகுதிகளை பொறுத்தளவு ஒவ்வொரு தொகுதிகளிலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது? ஸ்ரீராம், இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு முன்பு சென்னை மாவட்டத்துல சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் 40,04,694 இருந்தது. இப்போ வரைவுக்கு பிறகு இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல் இவற்றிற்கு பிறகாக தற்போது இறுதி வாக்காளர் எண்ணிக்கை 28,30,936 இருக்கு. இப்போ கூடுதலா இப்போ அந்த வரைவுக்கும் இதற்கும் இடைப்பட்ட காலத்துல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தா கூட ஒட்டுமொத்தமா எஸ்ஐஆருக்கு முன் எஸ்ஐஆருக்கு பின் என்று எடுத்துக்கிட்டா சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகள்ல 11,73,758 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து இறுதி வாக்காளர் பட்டியல்ல நீக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான அம்சம். ஏற்கனவே 40 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில் இருந்த நிலையில இப்போ வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு பிறகு இந்த எண்ணிக்கை 28 லட்சமா குறைந்திருக்கு. மொத்தம் 11,73,758 வாக்காளர்கள் இந்த தீவிர திருத்த பணியின் மூலம் நீக்கப்பட்டிருக்காங்க. இது பல்வேறு காரணங்கள் கூறப்படுது. இடம்பெயர்ந்தவர்கள், அதே போல இறந்தவர்கள், இரட்டை பதிவு, நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என பல்வேறு காரணங்களின் அடிப்படையில இந்த 11 லட்சம் வாக்காளர்கள் சென்னை மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.